la! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க. கடை நடத்த முடியல. பேசினார் இல்லையா அன்னபூர்ணா முதலாளி, நான் அங்கே போயிருக்கேன். உள்ளே நுழைந்த உடனே அங்கே போய் சாப்பிட்டா இட்லி ஒரு ரேட்டு, ஏசி இருக்கிறதுல ஒரு ரேட்டு. ஏன் கூடுதலாக ஏசி, அதற்கான கரண்ட், அதற்கான செலவினங்கள் இருக்குல்ல. அதே மாதிரி இங்கே ஒரு டேக்ஸு, அங்கே ஒரு டேக்ஸ் ரேட்டு. இதுவும் ஒன்றா எல்லாம் ஒன்று தான் சார், எல்லாமே ஒன்று தான். மூலப்பொருட்கள் ஒரே பொருள், பன்னு வேற, பன் பட்டர் ஜாம் வேற, பட்டரும் ஜாம் உள்ள வருது. கொஞ்சம் புரிஞ்சுங்க. அது என்ன ஆகுதுன்னா அவர் சொல்றது என்ன, பன்னு 10 ரூபாய்க்கு விற்குது, பன் பட்டர் ஜாமுன்னு சொல்லி 50 ரூபா 60 ரூபா ஆயிடுது, அதுக்கு நான் பண்ணையும் ஜாமையும் தனியாக வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்ட்டு போயிடுறாங்க. இது என் தொழிலை பாதிக்குதுன்னு ஒரு தொழிலதிபர் கேட்குறாரு. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க. அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்க. ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு மட்டும் கூடுதல். அகைன் அந்த பொருளுக்கு உண்டான வரி தான் அது. வட இந்தியர்கள் அதிகமா அப்படின்னு சொல்றதுலாம் தவறானது. இல்லை சார், வட இந்தியாவில் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு வரியை கொஞ்சம் குறைச்சி வச்சிருப்போம். தென்னிந்தியர்கள் தான் காரம் அதிகமாக விரும்புவாங்க. ஒரு நபர் 4 பொருள் வாங்குறாரு, 4 பொருளுக்கும் வித்தியாசமான டாக்ஸேஷன். நான் தனித்தனியாக அவங்களுக்கு பில்லு போட்டு தான். அதான் சார், பொருட்கள் வேற, உணவு பொருள் வேற இல்லையா? நம்ம ஒரே நேரத்தில் கன்சியூம் பண்ற விஷயமும் நீங்க சொல்றது நியாயமா? நம்ம எப்படி சாப்பிடுவோம், அறுசுவைன்னு சொல்லுவோம். ஐயோ, இலையில வைக்கிற ஒவ்வொரு பொருளும். ஆமாங்க, நீங்க யூஸ் பண்ற அந்த பொருளினுடைய நம்ம கொள்முதல் செய்யும் போது ஏற்படுகிற அதுல வித்தியாசம் இருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் இருக்கு சார். ஸ்வீட் காரத்துக்கே வரும். அதே கடலை வரலாம், அது போய் ஆராய்ச்சி பண்ணோம். வரும். என்ன காஃபிக்கு இந்த பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டிருக்கீங்க, ஸ்வீட்டுக்கு இந்த பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டிருக்கீங்க, காரத்துக்கு போட்டிருக்கீங்க. தப்பு இல்லை. நான் அவங்கள இதை எதிர்கொண்டு தானே அவர் அந்த கேள்வியை கேட்கிறாரு. இது ஒன்றும் செய்ய முடியாது. ஒருமைப்படுத்துறது பண்ண முடியாது சார். இப்போ நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே கொண்டு வரோம். உணவுப் பொருட்களுக்கு ஒரே டாக்ஸ், ஒரே நாடு ஒரே டாக்ஸ், உணவுப் பொருட்களுக்கு மட்டும். அவருடைய பிரச்சனை தான் சொன்னாரே தவிர மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல. அவர் என்ன சொல்லிருக்கணும், எல்லாத்துக்கும் 5% போடுங்க சொல்லிருக்கணும். மக்களோட பிரச்சனையில் இருந்தா சார் அதை அன்னைக்கு சொல்றேன். இல்லை, அவர் கேட்குற கேள்விக்கு சார், நான் அன்னபூர்ணாவும் போயிருக்கிறேன். அங்கே மொத்தமே 20 கார் தான் நிறுத்த முடியும். ஆனால் எப்போ 200 கார் நிற்குது, ரோட்டை தான் நிறுத்துறாரு. எல்லாத்தையும் தொடுவோம். இது ஒரு மிரட்டல் மாதிரி ஆகுது. நேற்றைய தினம் நிர்மலா சீதாராமன் கோவை பேசியிருந்தாங்க. அப்போ பார்வையாளர்கள் தரப்புல இருந்து ஒரு தொழிலதிபர் அவங்கள நோக்கி ஒரு கோரிக்கையை, ஒரு கேள்வியை அந்த கொங்கு பகுதிக்கே உரிய முறையில் முன் வச்சுருந்தாங்க. அது எல்லோராலும் பார்க்கப்பட்டுச்சு, எல்லோராலும் பகிரப்பட்டுச்சு. ஜிஎஸ்டி தொழில்துறையை எந்த அளவுக்கு நலிவடைய வைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை சார்? இல்லை, நான் அவர் சொன்னதை நானும் பார்த்தேன். இப்போ நானும் தேவேந்திரனும் அமர்ந்து இங்கே உரையாற்றி கொண்டிருக்கிற இடத்துல என்னுடைய நிறுவனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இங்கே பல பொருட்கள் இருக்குது. இதில் குறிப்பாக தலகாணி நாங்கள் விற்கிறோம் இல்லையா, ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம், அது 5% டேக்ஸு. ஒரு குறிப்பிட்ட மெத்தைக்கு 12% டேக்ஸு. சேரு, ஃபேன் மாதிரியான ஐட்டமுக்கு 18% டேக்ஸ். ஏசிக்கு 28% டேக்ஸ். இப்போ நான் என்ன சொல்லணும், தேவேந்திரன் வீட்டுக்கு ஒரு தலகாணி வாங்கிட்டு போகணும், இல்லை சேர் வாங்கிட்டு போகணும்னா 28% டேக்ஸ்லேயே கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, கேட்பீங்களா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான டேக்ஸ் தான். ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்கிறது, ஒரு பொருளுக்கு நாடு முழுவதும் வெவ்வேறு வரிகள் இல்லாமல் இந்த நாடு முழுவதும் ஒரு பொருளுக்கு ஒரே வரி, இதுதான் கான்செப்ட். பொருட்கள் ஓகே சார், தலகாணி இல்லது ஒரு கட்டில் வாங்க வராங்கன்னா கட்டில் வாங்குவாங்க, ஒரு மெத்தை வாங்குவாங்க, மெத்தை வாங்குவாங்க. சரி, நான் இன்னொரு சாப்பிட போற இடத்துல எல்லாமே தானே சாப்பிடுவாங்க. நம்ம படிநிலையே அப்படிதானே. நான் ஒரே ஆளே எல்லாத்தையும் சாப்பிடுவேன். பேசினார் இல்லையா அன்னபூர்ணா முதலாளி, நான் அங்கே போயிருக்கிறேன். உள்ளே நுழைந்த உடனே அங்கே போய் சாப்பிட்டா இட்லி ஒரு ரேட்டு, ஏசி இருக்கிறதுல ஒரு ரேட்டு. ஏன்னா கூடுதலாக ஏசி, அதற்கான கரண்ட், அதற்கான செலவினங்கள் இருக்குல்ல. அதே மாதிரி இங்கே ஒரு டேக்ஸு, அங்கே ஒரு டேக்ஸ் ரேட்டு. பன்னு பேக்கரி ஐட்டம்
அதில் இவங்க பன்னு மட்டும் ஏழை எளியோர் பன்னு சாப்பிடும்போது அது கொடுக்குறாங்க. அதனுடைய வேல்யூ ஆடட் தான் ஜாமு, பட்டர் எல்லாமே. அப்போது அதனுடைய ஜாமுக்கும் பட்டருக்கும் உண்டான டேக்ஸ் அதிகம் தானே. இன்புட் டேக்ஸ்ன்றது அதுதான் சார், கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீங்கள் உங்களுடைய இப்போது உதாரணத்துக்கு இன்னொரு அதே அன்னபூர்ணாவில் சொல்கிறேன். அதே அன்னபூர்ணாவில் ஆர்எஸ் புரத்தில் பார் வச்சுருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அன்னபூர்ணா ஆர்எஸ் புரத்தில் பார் இருக்குது, மதுக்கூடம் இருக்கிறது. அந்த மதுக்கூடத்தில் அங்கே விநியோகிக்கப்படுகிற மதுவுக்கு என்ன ரேட்டு? அதுவும் உணவு தானே, உணவு கூடம் தானே. அந்த மதுக்கூடத்தில் விநியோகிக்கப்படுகிற மதுவிற்கு ஒரு ரேட்டு டேக்ஸ், வேட்டு. ஆனால் அங்கே இந்த ஹோட்டல்லேருந்து வர இட்லிக்கு எவ்வளோ ரேட்டு, இல்லை அந்த ஸ்நாக்ஸுக்கு எவ்வளோ ரேட்டு சார்? அதுவும் இதுவும் ஒன்றா? எல்லாம் ஒன்று தான் சார், எல்லாமே ஒன்று தான் சார். ஃபேமிலியாக ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு குழந்தைக்கு ஒரு இட்லி வாங்குறோம், நம்ம ஒரு காஃபி வாங்குறோம், சரி ஸ்வீட்டு சரி வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் காரம் வாங்கி கொடுக்குறோம், அப்படி சாப்பிட்றதும் இது. உங்கள் வீடு எங்கே இருக்குது? சும்மா சொல்லுங்கள், உங்கள் வீடு எங்கே இருக்குது? இங்கே சென்னையில் கோட்டுருக்குறோம். பக்கத்தில் ஏதாவது ஸ்பென்சர்ஸ் அந்த மாதிரி எதனா ரீட்டைல் ஷோரூம் இருக்குதா? மார்க்கெட் இருக்கும் சென்னை. அங்கே உள்ளே போனீங்கன்னா அதுவும் ஒரே கடைக்குள்ளே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே டேக்ஸ் இல்லை. அதான் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நான் இங்கேயே நாளைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சாக்கா 5, 12, 18, 28ன்னு பல வரிகளை சேர்ந்திருக்கக்கூடிய பொருளை நான் விற்க வேண்டியது. சார் லாஜிக் பாருங்களேன், நான் அதே மாஸ்டரை வச்சு பண்ணுறேன், அதே கடலை மாவில் தான் பண்ணுறேன், சர்க்கரையை போட்டுட்டா அதுக்கு ஒரு டேக்ஸு, மிளகாத்தூள் உப்பையும் போட்டு ஒரு காரம் செஞ்சுட்டா அதுக்கு ஒரு டேக்ஸ். இப்போது இரும்பு பீரோவில் இருக்குது, ஃபேனில் இருக்குது, ஏசியில் இருக்குது, சேரில் இருக்குது சார். சார் நீங்கள் நம்ம உட்கார்ற டேபிளில் சொல்கிறேன் சார், 2 தட்டு வருது. தப்பா சொல்கிறீங்க. ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேருக்கு ஒரு டேக்ஸுங்க, இன்னொரு சேருக்கு ஒரு டேக்ஸ். ஒரு லக்ஸரி வேற சார், லக்ஸரி தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நீங்கள் உணவுல எங்கே சார்? இல்லைங்க, உணவு எல்லாருக்கும் முதல்ல இன்புட் டேக்ஸ் என்னன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் வந்து இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன். அதாவது இது புரிதல் இல்லாமல் அவர் கேட்டுருக்கிறாருன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, உடனே நீங்கள் வந்து சார் ஒரு பெரிய தொழிலதிபரே கேட்பாரா அப்படிலாம் சொல்லாது. இல்லை சார், நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ். ஜிஎஸ்டி வந்த புதிதில் பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி அந்த பெண்கள் பயன்படுத்தும் நாப்கினுக்கு ஒரு ரேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். 18% டேக்ஸ் போட்டேன். அப்போ பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கினுக்கு ஒரு ரேட்டா அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஐயோ இப்படி இது செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. உண்மை என்ன தெரியுமா? 93% பெண்கள் இந்தியாவில் பயன்படுத்துவது என்பது இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற சானிட்டரி நாப்கின்ஸ். சரிங்களா? அதுக்கு வரியே கிடையாது. ஆனால் நம்ம மருந்து கடையிலலாம் போய் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, ஃபார்மசியில் போய் கேர் ஃப்ரீ, ஸ்டே ஃப்ரீ இந்த மாதிரியான நாப்கின்ஸ் வாங்கும்பொழுது அதில் பாலிப்ரோபைலீன் அப்படின்ற ஒரு பார்ட்டிகல் இருக்குது, ஒரு பொருள். அது வெளிநாட்டிலேருந்து வருது. அதுக்கான இன்புட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18%. இப்போது அந்த 18% நீங்கள் போடலைன்னு சொன்னால், அவுட்புட் போடலைன்னா அதனுடைய விலை வந்து 18% அதிகமாகிடும். அதனால தான் அதுக்கு டேக்ஸ் 18% போடுறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுங்க இதெல்லாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது எல்லாம் விலை குறையதானே சார்? இல்லைங்க, உங்களுக்கு புரியல. 18% நீங்கள் கொடுத்துட்டீங்க, திருப்பி நீங்கள் விற்கும்போது அதை உள்ளே வாங்கிக்கிறீங்க. இதுதான் இன்புட் அவுட்புட். 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அந்த 100 ரூபாயில் 18% இருக்குது, 110 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க. ஏற்கனவே நீங்கள் கொடுத்த அந்த 100 ரூபாவோட 18% நீங்கள் திருப்பியும் அங்கேருந்து எடுத்துருங்க. இதுதான் டேக்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு வேலை அதுக்கு 0% டேக்ஸ். எதுக்கு? நீங்கள் விற்கிற பாலிப்ரோபைலீன் இல்லாத வர அந்த மெட்டீரியலுக்கு 0% டேக்ஸ்னா உங்களுக்கு 18 ரூபாய் நஷ்டம். இதான் விஷயம். யார் வாங்குறவங்களுக்கு? நீங்கள் உங்கள் கடைக்காரருக்கு 18% நஷ்டம். இல்லைன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்க. இல்லை சார், காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? கொஞ்சம் புரிஞ்சுங்க. நஷ்டம்னா என்ன? நீங்கள் நஷ்டப்பட மாட்டீங்க. கஸ்டமர் தள்ள கொண்டு போய் 100 ரூபாய்க்கு விற்கிற பொருள் 118 ரூபாய்க்கு விற்பீங்க. இதுதான் வந்து பிசினஸ். இதுதான் டேக்ஸ் கூடுச்சுனா அது கஸ்டமருக்கு தான் போகும். பேசுனது கேட்கறதுக்கு
ரொம்ப அதாவது ஐயோ சரியாக தான் சொல்கிறாரு போல இருக்குன்னு தோணுமே தவிர, ஆனால் அது அப்படி இல்லை. ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கி நான் பார்த்தேன் சில இடங்களில் ஒரு பதிவுகள்லாம் கூட பார்த்தேன், நான் எங்கள் சைடில் இருந்தே கூட போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து அன்னபூர்ணால காஃபி வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஆனால் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற அன்னபூர்ணால 120 ரூபாய்க்கு விற்கிறீங்கலாம் போட்டிருந்தாங்க. பட் காஸ்ட் இன்க்ரீஸ் அங்கே இருக்குது. இப்போ ஏர்போர்ட்டுன்னு சொன்னாக்கா அங்கே வந்து அவங்க அந்த வாடகையே அதிகம், அதனால் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பொருளுக்கு விலையை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா காஸ்ட் வச்சு, ஒரு நிமிஷம் காஸ்ட் வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. நான் அதை குறை சொல்ல, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நான் அதனால தான் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொன்னேன். உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஹேர் பின் இருக்கும், சீப்பு இருக்கும், அங்கே சோப்பு இருக்கும், அங்கே வந்து டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும். அப்போது ஒரு சாதாரண மனுஷன் போய் நீங்கள் 2 ரூபாய்க்கு சீப்பு வாங்க போனால் அதுக்கு 18% டேக்ஸ் போட்டுடலாமா? 28%. புரியுது சார், நீங்கள் இவ்வளோதான் சார். அதுதான் ஹோட்டல் பிஸ்னஸில் வெறும் இட்லி சாம்பார் மட்டும் இல்லை, இது எல்லாமே வேல்யூ ஆடடா. பன் பட்டர் ஜாம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. புரியுது சார். இங்கே தான் எல்லோரும் இப்போ நீங்கள் வந்து இட்லி வாங்குவீங்க, நான் காஃபி வாங்குவேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேக்ஸ் இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்களும் இட்லி சாப்பிட்டு காஃபி குடிப்பீங்க, நானும் தோசை சாப்பிட்டு காஃபி குடிப்பேன்னா அதுக்கு வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? எம்ஏ மீடியா சார், மீடியா ஆர்ட்ஸ். வெரி குட், முதுகலை பட்டம் பெற்றிருக்கீங்க. வரி என்பது மனிதர்களுக்கா பொருளுக்கா? 2 வரிகள் இருக்கு. மனிதர்கள் ஈட்டக்கூடிய வருமானத்துக்கு வரி இருக்கு, பொருட்கள் மீதான வரி இருக்கு. கேட்பது ஜிஎஸ்டின்றது மனிதர்களுக்கா பொருளுக்கா? பொருட்களுக்கும் சேவைக்கும். அப்ப நீங்க கேட்டதுக்கு பதில் அதான் சார். அந்த பொருளுக்கு என்ன வரி? அதான் சார். நீங்க வந்து இவர் ஒரே இடத்துல நான் போய் வாங்குறேன்னா அதுதானே சார் சூப்பர் மார்க்கெட்ல. பொருளுக்கு தான் சார், பொருளுக்கு தான். அந்த பொருளினுடைய மூலப்பொருட்கள் ஒரே பொருள், உழைப்பு ஒரே. நான் இல்லைன்னு சொல்றேன், மூலப்பொருட்கள் ஒரே பொருள். பன்னு வேற, பன் பட்டர் ஜாம் வேற, பட்டரும் ஜாம் உள்ள வருது, கொஞ்சம் புரிஞ்சுங்க. அது என்ன ஆகுதுன்னா அவர் சொல்றது என்ன, பன்னு 10 ரூபாய்க்கு விற்குது, பன் பட்டர் ஜாம்னு சொல்லி 50 ரூபா 60 ரூபா ஆயிடுது, அதுக்கு நான் பண்ணையும் ஜாமையும் தனியாக வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்ட்டு போயிடுறாங்க. இது என் தொழிலை பாதிக்குதுன்னு ஒரு தொழிலதிபர் கேட்குறாரு. அப்படி இல்லை. அப்படின்னா நான் தான் சொல்றேன், இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் வியாபாரம் செய்ய வேண்டும், அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறது சார், ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு மட்டும் கூடுதல். அகைன் அந்த பொருளுக்கு உண்டான வரி தான் அது. அது என்ன வகையான இது முழுக்க கவுன்சிலில் முடிவு செஞ்சு இதில் ஏன் இது மாதிரி அவர் சொல்லியிருக்கக்கூடிய வட இந்தியர்கள் அதிகமாக அப்படின்னு சொல்கிறதுலாம் தவறானது. இல்லை சார், இல்லை வட இந்தியாவில் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு வரியை கொஞ்சம் குறைச்சி இல்லைன்னு சொல்றேன். தென்னிந்தியர்கள் தான் காரம் அதிகமாக விரும்புவாங்க. அது இல்லைன்னு சொல்கிறேன் நான், அது இல்லைன்னு சொல்கிறேன். அது எல்லாத்துக்குமே ஒரு நிர்ணயம் வந்து அப்படி செய்ய, நிர்ணயம் செய்யும் பொழுதே இது நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறேன் நான். இட் இஸ் நாட் ஸோ. ஒரு குறிப்பிட்ட சில பொருள்களுக்கு அப்படி இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இன்புட் டேக்ஸினுடைய வேரியேஷனை பொறுத்து தான், இன்புட் டேக்ஸினுடைய அளவுகோலை பொறுத்து தான் இந்த வரி வந்து நிர்ணயம் பண்ணுறாங்கன்றத புரிஞ்சுக்கிங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். நான் ஒரே நாப்கின் வந்து டேக்ஸே இல்லாத இருக்குது, அரசாங்கமே 1 ரூபாய்க்கு கொடுக்குது, ஆனால் 90 ரூபா 95 ரூபாய்க்கு விற்குதுன்னா பிகாஸ் நான் இந்த மாதிரி பாலிப்ரோபத்தில் அவ்வளோதான். அதான் சார், எவ்வளவு தாங்குதிறன் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ குவாலிட்டி, இப்போ நம்ம அன்னபூர்ணாக்குள்ள நுழையும் போது நானும் கோயம்புத்தூர் அடிக்கடி போகிறேன், வாரம் ஒரு 15 நாளுக்கு ஒரு முந்தின நாள் கூட போயிருந்தேன். நாம் அங்கே உள்ளே நுழையும் போது அங்கே வந்து நம்ம நுழையிறோம். அப்போது அங்கே வெளியே சாப்பிட்டா ஒரு ரேட்டு, ஏசி ரூமில் சாப்பிட்டா ஒரு ரேட்டு தான் சார். என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, என்ன அங்கே கரண்ட் பில் எல்லாமே இருக்குல்ல சார். வேரியேஷன் அப்படி தான். டேக்ஸ் வாங்குறது கவர்மெண்ட். நீங்கள் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். நான் உங்களை ரொம்ப சிம்பிளாக நான் உங்களை கேட்குற விஷயத்தான். என் கடையில் ஒரு நபர் 4 பொருள் வாங்குறாரு, 4 பொருளுக்கும் வித்தியாசமான டாக்ஸேஷன். நான் வந்து தனித்தனியாக அவங்களுக்கு பில்லு போட்டு தான் கொடுக்குறேன் சார். பொருட்கள் வேற, உணவு பொருள் வேற இல்லையா? நம்ம ஒரே நேரத்தில் கன்சியூம் பண்ணுற விஷயமும் நீங்கள் சொல்கிறது நியாயமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எப்படி சாப்பிடுவோம், அறுசுவைன்னு சொல்லுவோம். ஐயோ, இலையில வைக்கிற ஒவ்வொரு பொருள். ஆமாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பொருளினுடைய
நம்ம கொள்முதல் செய்யும் போது ஏற்படுகிற அதுல வித்தியாசம் இருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் இருக்கு இல்ல. அவர் அதை சொல்லல. சக்கரை உப்பு சக்கரை காரத்தை தவிர என்ன வித்தியாசம் இருக்குது? அவர் அதை சொல்லலைங்க. நீங்க ஜாம்ன்றது எதனால யூஸ் பண்றதுன்னு பாருங்க. அதுக்கு எவ்வளவு இன்புட் டாக்ஸ் வந்திருக்குதுன்னு சார். ஸ்வீட் காரத்துக்கே அதே வரும்ன்ற நான் வரலாம். நான் அதை போய் ஆராய்ச்சி பண்ணோம் வரும். நான் உங்களுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாமே முழுக்க முழுக்க மாநில அரசுகளோடு கலந்து ஆலோசனை செய்துதான் இது பண்ணுறது. பல நேரங்களில் எதிர்ப்புகள் தான் மாநில அரசுகள் தெரிவிச்சாங்க. அதையும் மீறி அது வந்து அரசியல். நல்லா புரிஞ்சுங்க தேவேந்திரன். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும் மாநில அரசுகளுடைய பிரதிநிதிகள் அல்லது நிதியமைச்சர் கலந்து கொண்டு ஒப்புதல் அளித்த பிறகுதான் முடிவு எடுக்கப்படுகின்றன. அங்கே போய் பேசக்கூடிய அரசுகள் அல்லது ஆளும் கட்சிகள் வெளியே வந்த பிறகு வேற மாதிரி தான் பேசுறாங்க. இதை பலமுறை நம்ம சொல்லியாச்சு. இது அரசியல் காரணங்களை அப்படி பேசுறாங்க. அவரை பொறுத்தவரையில் ஒரு பரபரப்பா அது நடந்துச்சு. அவருடைய ஆதங்கமா அவர் அது ஆதங்கமா ஒரு கோரிக்கையா தான் வைக்கல. அதான் சார், அது தப்பு. கால்குலேட் பண்றதுல இருந்து எல்லாத்துலயும் பிரச்சனை அதுதான் சார், அது சாத்தியம் இல்லைன்றேன். சரி, நீங்க விஷயம் என்ன, பொருளுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்றோம், இவ்வளவுதான் விஷயம். கரெக்ட் சார். இப்போ நான் வாங்கிட்டேன், பில்லு என் கையில் இருக்கு. நான் மத்திய அமைச்சரையோ அல்லது ஒரு மத்திய அரசை சேர்ந்தவங்களையோ நான் கேட்க போகிறதில்ல. உடனே கடைக்காரங்களை பார்த்து பில் கவுண்டரில் இருக்கிறவங்கள தான் கேட்குறேன். என்ன காஃபிக்கு இந்த பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்கீங்க, ஸ்வீட்டுக்கு இந்த பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்கீங்க, காரத்துக்கு போட்டிருக்கீங்க, தப்பு இல்லை. நான் அவங்களெல்லாம் இதை எதிர்கொண்டு தானே அவர் அந்த கேள்வியை கேட்குறாரு. நீங்கள் வந்து அதுதான் வந்து வரி, அதுதான் விதிமுறை, இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஒருமைப்படுத்துறது பண்ண முடியாது சார். இப்ப நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே கொண்டு வரோம். உணவுப் பொருட்களுக்கு ஒரே டாக்ஸ், ஒரே நாடு ஒரே டாக்ஸ். உணவுப் பொருட்களுக்கு மட்டும் புரியலங்க. ஒரே நாடு ஒரே டாக்ஸ் தான். கூட ஒரு விஷயம் சேர்த்துங்க, ஒரு பொருளுக்கு ஒரே நாடு ஒரே டாக்ஸ், ஒரே அளவுல இல்ல. ஒரே அளவுல எனக்கு புரியல. நீங்க அப்ப அரிசி காரத்துக்கு ஒரே அளவுல இல்ல, 5% கூட ஆக வேண்டாம் சார், 12-18 கூட தப்பு. தேவேந்திரன், நீங்க யூஸ் பண்ற பொருள் இன்புட் டாக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு பேசுங்கன்றான். நீங்க அது தெரியாத நம்ம பேசக்கூடாது. அவர் ஒரு பொதுவா பேசுறாரு. அதை கால்குலேட் பண்றதுல நாங்க மட்டும் இல்ல, கஸ்டமர் மட்டும் இல்ல, இப்போ டாக்ஸ் டிபார்ட்மெண்டே கவலைப்படுது. அவங்களே பிரச்சனை. காஃபி எடுத்துங்களேன், அதுல என்னெல்லாம் வருது, இன்கிரிடியன்ஸ் என்னெல்லாம் வருது? காஃபி பொடி தான் மெயினா, பால், சிலர் பிளாக் காஃபி கூட குடிப்பாங்க, தண்ணி. சரி, நீங்க எடுங்க, காஃபிக்கு என்ன டாக்ஸ்ன்னு பாருங்க, அவதான் செய்யும். என்ன அது மூலப்பொருள் சார், அந்த மூலப்பொருள் விலையோடயே சேர்த்து வந்துருது இல்ல? இல்ல சார், கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். நான் 10 ரூபாய்க்கு காஃபி பொடி வாங்குறேன், 5 ரூபாய்க்கு பால் வாங்குறேன், சக்கரை 3 ரூபாய்க்கு வாங்குறேன், 18 ரூபா மொத்தம். அந்த 18 ரூபாய் நான் 25 ரூபாய்க்கு விற்கிறேன். இல்ல அப்ப அதுக்கு தானே டாக்ஸ். இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. இந்த காஃபி பொடி 10 ரூபாய்க்கு வாங்குறீங்கல்ல, 10 ரூபாய்க்கு வாங்குறீங்கல்ல, அது ஒரு 18% வச்சுப்போம். உதாரணத்துக்கு 11 ரூபாய் 80 பைசா இப்ப அதோட விலை. 11 ரூபாய் 80 பைசா. நீங்க அப்படி பார்க்காதீங்க, நீங்க வெறும் டாக்ஸ் மட்டும் எடுங்க. 1 ரூபாய் 80 காசு, அதை நீங்க ரிட்டர்ன் எடுக்கணும். புரியுதுங்களா? ஆவரேஜ் பண்ணுவாங்க, புரிஞ்சுங்க. அப்போதான் அப்படிதான் வந்து இந்த ஜிஎஸ்டியினுடைய டாக்ஸ் அப்படின்றத கொண்டு வந்து வச்சாங்க. ஒரு பொருளை நீங்கள் ஒரு 4, 5 அல்லது ஒரு 10 அல்லது 20, 100 மூலப்பொருட்களை வாங்கி ஒரு அதில் வந்து ஒரு 20 மூலப்பொருள் வந்து 5% வாங்கியிருக்கலாம், ஒரு 20 மூலப்பொருள் வந்து 18% வாங்கியிருக்கலாம், ஒரு 20 மூலப்பொருள் வந்து 12% வாங்கியிருக்கலாம். ஆவரேஜ் பண்ணி அதை போடுவாங்க. இதுதான் விஷயமே. அதான் சார், ஆவரேஜ் பண்ணி போடும்போது நீங்கள் என்ன அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் அதிகமாக போடுங்கன்றாரு. புரிஞ்சுங்க, அதிகமாக கூட வச்சுக்கங்கன்றாங்க. அது அவருடைய சிக்கல வராம நான் சொல்றேன். அது அதோட டோன் வந்து நான் சொல்றேன். ஏன் எங்களுக்கு இப்படி வைக்கிறீங்கன்ற கேள்விதான். நான் பேசட்டுமா? ப்ளீஸ். அவர் என்ன சொன்னாரு, அதிகமாக கூட நீங்க போட்டுங்கன்னு சொன்னாரு. அது போடக்கூடாது, ஏன்னா சாதாரண மக்களை அது பாதிக்கும். ஏன் 10 ரூபா தான் என்கிட்ட இருக்கு சார், உங்களை மாதிரி கொஞ்சம் பணம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க 20 ரூபாய் அதுன்னு போய் நீங்கள் பன் பட்டர் ஜாம் சாப்பிடுவீங்க. நான் வெறும் பன்னு தான் சாப்பிடுவேன். எனக்கு அதுக்குள்ள எனக்கு நான் சாப்பிட்டா போதும்னு நான் நினைக்கிறேன். தவறா? என்னைக்காச்சும் ஒரு நாள் பன் பட்டர் ஜாம் சாப்பிடலாம் நினைச்சா கூட அது ரொம்ப விலை அதிகமா இருந்துச்சு. பணம் இல்லையா சார்? அதான் சார், என்னைக்காச்சும் ஒரு நாள் பணம் வரும்போது கூட நான் சாப்பிட முடியாத இடத்துக்கு இருந்துச்சுங்க. அப்ப நான் 20 ரூபாய் சம்பாதிச்சா நாங்க போவேன். என்ன தேவேந்திரன், இது என்ன நியாயம் நீங்க சொல்றது? அவர் என்ன சொல்லிருக்கலாம், இப்ப நான் ஸ்வீட் சாப்பிடலாம், விலை கம்மி, அவர் என்ன கார விலை அதிகம், சாப்பிட வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு நியாயமா அவர் என்ன சொல்லிருக்கணும்? அவருடைய பிரச்சனை தான் சொன்னாரே தவிர மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல. அவர் என்ன சொல்லிருக்கணும், எல்லாத்துக்கும் 5% போடுங்க சொல்லுங்க. மக்களோட பிரச்சனையில இருந்தா சார் அதை அணுகி சொல்றாரு. இல்ல கிடையாது.
நீங்க இவ்வளவு அதிகமா கூட சிக்கல் வருது, அவங்க சாப்பிட முடியாத இடத்துல இருக்காங்க, பன் பட்டர் ஜாம் சாப்பிட முடியாத இடத்துல இருக்காங்கன்ற பொய் கேள்வி தானே சொல்றாரு. வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க அதிகமா கூட போட்டுங்க. அது சார் சட்டையர் சார். நீங்க அதை வந்து சோ நீங்க வஞ்ச வந்து புகழ்ச்சி நீங்க அணி, ஜட்ஜ் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு நீங்க இருக்கு. ஜட்ஜ் ஆயிட்டீங்க. இல்ல சார், அவர் எப்படி பேசினாரு, வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஒரு வஞ்ச புகழ்ச்சி அவர் தெளிவா சொன்னார். நீங்க அதிகமா கூட வச்சீங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, அதனால அவர் சொல்றாரு. அதாவது அவருக்கு கூட நீங்க வட இந்தியர்கள் அதிகமா ஸ்வீட் சாப்பிட குறைவான வரியும் காரத்துக்கு அதிக வரி வச்சீங்கன்னா சரி, நீங்க அப்போ வந்து இதையும் அதே அளவு காக்குங்கன்றது வஞ்ச புகழ்ச்சி தான் சார். அது சட்டையர் இல்லையா? அதான் சார், அது வஞ்ச புகழ்ச்சி தான். அப்ப அது தவறுன்னு ஒதுக்குறீங்களா அவர் சொன்னதை? இல்ல சார், அந்த வஞ்ச புகழ்ச்சி எப்படின்னா, நீங்க வேணும்னே வட இந்தியர்களுக்கு ஆதரவா டாக்ஸ் போடுறீங்க, சொல்றேன் தென்னிந்தியர்களுக்கு எதிரான டாக்ஸா இருக்கு சொல்றேன். நீங்க ஒரு பொருளுக்கான வரி நிர்ணயம்ன்றது எப்படி செய்யப்பட்டிருக்கிறதுல புரிஞ்சுக்கோங்க சார். ஜிஎஸ்டி ஆரம்பத்துல இருந்தே இதே மாதிரியான பிரச்சனைகள் சார். ஏதோ ஜிஎஸ்டி ஒரு வந்துங்க, நீங்க ஆரம்பத்துல யோசிச்சீங்கன்னா கள்ள முட்டாய்க்கு வரியா அப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப பன் பட்டர் ஜாமுக்கும் வரியான்னு. ஜிஎஸ்டி என்பது 2000 ஆண்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய தலைமையில் பிரதமராக இருந்தபோது ஜிஎஸ்டி நடைமுறையை நாம் துவங்க வேண்டும் என்று அசிம் குப்தான்னு சொல்லி மேற்கு வங்காளத்தினுடைய நிதி அமைச்சரை தலைவராக கொண்டு துவங்கப்பட்ட ஒரு வரி முறை, சீர்திருத்தம், வரி சீர்திருத்தம். அதிலிருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு 10 ஆண்டுகள், இந்த பக்கம் ஒரு 3 ஆண்டு, அப்புறமா ஒரு 10 ஆண்டு காங்கிரஸ், அதுக்கப்புறமா நம்ம வந்துடும். ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் அதுவே லேட். ஆனால் அதில் வரும்பொழுதே நீங்கள் வந்து நீங்களாம் நல்லா கூகுள் பண்ணுவீங்க, பாருங்கள். அருண் ஜேட்லி அதை கொண்டு வரும்போது சொன்னார், இதில் பல மாற்றங்கள் வரும், இந்த சீர்திருத்தம் என்பது சில ஆண்டுகள் தொடர்ந்து இதில் பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், நாம் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வரும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகும். அப்பயே நாம் முதலிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இது வந்து ஒரே நாடு ஒரே வரி இல்லை, இது ஒரே பொருளுக்கு நாடு முழுக்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இங்கே ஒரு வேலை இருக்கும், பாண்டிச்சேரியில் ஒரு வேலை இருக்கும். பெட்ரோல் இப்போ டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேலை இருக்கும், கடலூர் அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் அங்கே போய் வாங்குவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு 1000 ரூபாய் குறைவாக இருக்கும், டேக்ஸ் கம்மியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வரி, இந்த ஜிஎஸ்டி வரியால் பொருட்களுடைய விலை குறைந்திருக்கிறது. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பொருட்களுடைய விலை குறைந்திருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னால் பல வரிகள் இருந்தன, ஆக்ட்ரா இருந்துச்சு, வேட் இருந்துச்சு, எக்ஸைஸ் இருந்துச்சு. 32% இருந்த பொருட்களுடைய விலை வந்து இன்றைக்கி 18% குறைஞ்சிருக்குது. அதாவது 14% குறைஞ்சி 18% தான் இருக்குது, இல்லை 28% இருக்குது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு தொழிலதிபராக அவர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரே பொருளை ஒரே நபருக்கு நான் வந்து 5 டேக்ஸ் போடுறேன், கம்ப்யூட்டர் கஷ்டப்படுதுன்றார். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய வியாபாரத்தை விரிவாக்குறார். அவர் ஹோட்டல் தொழில் தொடங்குறாரு, தொடங்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்வீட் ஸ்டால் வைக்கிறாரு, அப்புறமா என்ன பண்ணுறாரு, பேக்கரி கொண்டு வந்து உள்ளே வச்சிடுறாரு. அந்த ஹோட்டலுக்குள்ளேயே 4 தொழில் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா தவறு. நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக அவர் வச்சிருக்கிற அந்த அவங்க ரன் பண்ணுற பார், அந்த பாரில் வரி விகிதம் வித்தியாசம் இருக்குது இல்லை? ஒரே இடத்துல தானே குடிக்கிறாங்க, ஒரே இடத்துல தானே சாப்பிட்றாங்க. நான் ஒரு பார் ரன் பண்ண சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் இல்லை வித்தியாசம் புரிஞ்சுக்க முடியுது. சாப்பிட்றதுலயே இருக்கிறதுக்குள்ள இருக்கிற ஒரு சும்மா ஏதோ மடக்கணும்லாம் இல்லை சார், இல்லை தப்பு. அது நான் என்ன சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டு புரியுது சார். நான் என்ன சொல்றேன், we should understand. இது தர்ம சங்கடமா இருக்காதா? ஒரு தர்ம சங்கடமும் இல்லை சார். ஏன்னா ஏற்கனவே ஹலோ சார், நீங்கள் ஒரு காஃபினுடைய விலை 50 ரூபான்னு போட்டுறாங்க போர்டில், ஒரு இல்லைன்னா மெனு கார்டில் வந்துடுது. அவங்க இவங்க கஸ்டமர்ஸ் யாரும் போய் பில்லெல்லாம் வந்து இதில் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்லாம் கேட்குறது இல்லை. அப்படி ஒருவேளை அவர் அதில் ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணாருன்னா அவர் என்ன செய்யணும்னா, மெனு கார்ட்லேயே காஃபி இதனுடைய பேசிக் ஃபேர் இவ்வளோ ஜிஎஸ்டி போடணும். அப்புறமா மக்கள் வேணும்னா சாப்பிட்டோம், வேணும்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இதுதான் ஒரே சொல்யூஷன். ஏற்கனவே சார் அவர் கேட்குற கேள்விக்கு வந்து, சார் நான் என்ன போடுறாலும் போயிருக்கிறேன், அங்கே வந்து மொத்தமே 20 கார் தான் நிறுத்த முடியும், ஆனால் எப்போ 200 கார் நிற்குது, ரோட்டை தான் நிறுத்துறாங்க, எல்லாத்தையும் தொடுவோம். இது ஒரு மிரட்டல் மாதிரி ஆகுது சார். மிரட்டல் இல்லை சார், நான் சொல்கிறேன் சார், பிஸ்னஸ்னால் இப்படி தான் சார் இருக்குது. கஸ்டமர்ஸ் நிறைய வராங்க சார், அவங்க ரோட்ல நிறுத்துறதுக்கு என்ன பண்ண முடியும்னு இல்லை, கஷ்டம்தான். அப்போ நான் வந்து கேட்க முடியுமா, எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறுத்த முடியல,
அப்படின்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா சாப்பிடணும். Phil, ஏன்னா already அன்னபூர்ணா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு, நல்லா இருக்குது. நான் ஒன்றும் இதுவாக நல்லா இருக்குது. நான் எப்போ போனாலும் அங்கே தான் போவேன். ஃப்ளைட்டு விட்டு இறங்கி நேரம் அங்கே தான் போகிறேன். இப்போ 4 நாள் முன்னாடி போதும் அங்கே தான் போனேன். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தான் செய்யும். எஸ் சார், எஸ் சார். இப்போ ஷேர் மார்க்கெட் ட்ரேடர் ஒருத்தர் இதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி இதே மாதிரி ஒரு வைரல் ஆயிருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ டேக்ஸஸ் இருக்குது, அவர் ஒரு சைலண்ட் பார்ட்னராக கவர்மெண்ட் இருக்குது, எங்களுடைய ரெவென்யூஸில் ஒரு பார்ட்னராக இருக்குது அப்படின்லாம் பேசியிருப்பார். எவ்வளோ ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசியிருப்பார். இப்போ இப்படி டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் மக்கள் மீது ஒரு பெரிய திணிப்பாக மாறிட்டு இருக்கு. புரிந்து கொள்ளாமல் பேசுபவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். வரி சீர்திருத்தம் என்பது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஒவ்வொரு கார்ப்பரேட் டாக்ஸ் குறையுது, ஆனா மக்கள் மீதான டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் குறையுதுன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? அதுவே தவறானது. குறைஞ்சிருக்குல்ல சார். இல்லைங்க, குறைஞ்சாலும் உற்பத்தி அதிகமாகுதா இல்லையா? வேலை வாய்ப்பு பெருகுதா இல்லையா? வருமானம் மக்கள்கிட்ட வருமானம் பெருகுது, ஆனா மக்களுக்கான டாக்ஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டே உங்களுக்கு. நீங்க இன்னும் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஒரு எனக்கு வந்து நான் இங்கே ஒரு தொழிற்சாலை துவங்கணும்னு சொன்னால் நான் முதலீடு போடணும். நான் முதலீடு போடணும்னு சொன்னால் எனக்கு சில சலுகைகள் வேணும். அரசாங்கத்துக்கு என்ன, எல்லா தொழிலும் அரசாங்கம் பார்க்க முடியாது. நாராயணன் அல்லது தேவேந்திரன் நீங்கள் வந்து ஒரு 500 கோடி முதலீடு போட்டு பண்ணுறீங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லும்? ஓ 500 கோடி முதலீடு போடுறீங்களா, இல்லை 5000 கோடி முதலீடு போடுறீங்களா, பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு 500 பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால் உங்களுக்கு நான் வந்து கரண்ட்டு வந்து கொஞ்சம் குறைவாக கொடுக்குறேன், உங்களுக்கு இந்த இடத்த வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வெளியே நீங்கள் போய் வெளியே வாங்கினா 20 லட்ச ரூபா, நான் உங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா அது வந்து லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்ததா அர்த்தமாகாது. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக கார்பரேட்டுகளுக்கு அப்படின்னு இங்கிலீஷில் கார்பரேட்டுன்னு சொன்னாலே கெட்ட வார்த்தை நினைக்கிறாங்க. நிறுவனங்களுக்கு, பெருநிறுவனங்களுக்கு அவங்க கொடுக்குற சலுகை எதற்காகனா மக்களுக்காக கொடுக்குறாங்க. புரிஞ்சுங்க, மக்களுக்காக கொடுத்துடலாம் சார் கொஞ்சம். இல்லைங்க, நான் இது வந்து ஒரு நாடு எப்படி வந்து, ஏன்னா நானும் ஒரு பெரிய நிறுவனத்தில் இப்போ பொதுத்துறை நிறுவனத்தினுடைய ஒரு இயக்குநராக இருக்கிற நான் பார்க்குறேன், எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த நாடு உற்பத்தியில், இந்த நாடு கட்டமைப்பில் எப்படி மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ சில சலுகைகளை கொடுத்தா ஆகணும். ஏன் இவ்வளோ பேசுகிறேன்? நீங்கள் தமிழக அரசே பல சலுகைகளை கொடுத்து தானே வந்து தொழிற்சாலைகளை இங்கே வந்து வரவேற்கிறது. நீங்கள் அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் தெலுங்கானாவில் கொடுத்துட்டு போகிறாங்க, ஆந்திராவில் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த அரசுகளும் கொடுக்கலைன்னா கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து துறைமுகங்கள் இருக்கிற மாநிலங்கள் தான் பெரிய மாநிலங்கள். குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே தான் வரும். இங்கே உற்பத்தி பண்ணுறதை பக்கத்துலேயே கொண்டு போய் கப்பலில் ஏற்றி வெளியே அனுப்பிச்சிடலாம். விமான நிலையங்கள் நல்ல பெரிய. இந்த கேள்வி சாதாரண மக்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும்ல. ஏன்னா இப்போ ஒரு ட்ரேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் கேட்குறாரு, உணவுத்துறையிலேருந்து கேட்குறாங்க. டாக்ஸுங்கிறது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிட்டு இருக்கோன்னு. நான் 1ஆம் கிளாஸில் படித்த மேக்ஸுக்கும் 5ஆம் கிளாஸில் படித்த மேக்ஸுக்கும் 10ஆம் கிளாஸில் படித்த மேக்ஸுக்கும் வித்தியாசத்துக்கு தான் செய்யும். அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் இருக்க தான் செய்யும். மேட்ரிக்ஸு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். நீங்கள் சயின்ஸு இருக்க தான் செய்யும். எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு 100 எக்கனாமிக்ஸ் இருக்குது. மேனேஜரல் எக்கனாமிக்ஸு, மேக்ரோ எக்கனாமிக்ஸு, மைக்ரோ எக்கனாமிக்ஸு, எக்கச்சக்கமான எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதனால் அப்படிலாம் பார்க்க முடியாது தேவேந்திரன். ஓகே, இது அவர் வந்து ஒரு கன்சர்னாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி இருக்குதுங்க, அதுக்கு எதனா பண்ணுங்க. அதுக்கு அவர் சொல்யூஷன் வந்து என்ன சொல்கிறாரு? மத்திய அரசு பண்ணுமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாருன்னா, நீங்கள் விலையை குறைங்கன்னு அவர் சொல்ல. இல்லை சார், அது இல்லை, நோ. அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் சார். வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதையோடு சொல்கிறேன். ஏன்னா அன்னபூர்ணா வந்து பல பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது மட்டும் இல்லை, காசு வாங்கினா கூட நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. பல ஊழியர்கள் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனாலும் அவர் தாங்க ஃபேஸ் பண்ணுற சந்திக்கிற பிரச்சனையை சொல்கிறாரு. அதில் ஒன்று தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு கார் பார்க்கிங் இல்லை. நான் சொல்கிறேங்க, எனக்கு இல்லைங்க, அது ஒரு பிரச்சனைங்க. நான் இப்போ போயிட்டு வந்ததுனால அன்னபூர்ணா நான் சொல்கிறேன். அப்போது இங்கே என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் அவருடைய பிரச்சனையை சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து கூட போட்டுங்க, 5%ன்றதை 18% அரசு சரி செய்யும்ல. என்ன செய்யும்? இப்படி ஒன்று சொல்லும்போது இல்லை சார், கூட போடாது அரசு, எப்படி கூட்டிடுறாங்க அவங்க. ஆனால் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க பதில், சார் நாடு முழுக்க ஒரே டேக்ஸ் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? நிதியமைச்சர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அதை கேட்டுக்கிட்டாங்க. ஸோ உரிய
அவங்களுக்கு உரிய ஏன் இந்த 5%, ஏன் இந்த நான் இப்போ சொன்ன பாருங்க காஃபி பொடிக்குன்னு ஒரு டேக்ஸ். புரியுது. நீங்கள் காஃபின்னு ஒட்டுமொத்தமாக காஃபி இட்லியும் ஒரே மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இன்றைக்கி வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நெல்லுக்கும் கோதுமைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம 24 பொருளுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அப்போ மீதி உள்ள பொருளுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடையாது, அது விலை அதிகமாகும். சார் இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்தா எதுவுமே செய்ய முடியாது. இட் இஸ் கோயிங் டு பி, இது ஒரு பொருளுக்கு நாடு முழுக்க ஒரே வரின்னு சொல்கிறது தான் ஜிஎஸ்டி. ஓகே, நீங்கள் அதை விட்டுட்டு எந்த பொருள் அப்படிங்கிறது, எந்த பொருள் குறைவு எந்த பொருள் கூடங்கிறது அது ஒன்றும் செய்ய முடியாது சார். தட் இஸ் நாட். அதனால தான் கம்ப்யூட்டர் கொண்டு வாங்கன்றாங்க. இப்போ நாங்கள் இங்கே என் கடையில் நான் மேனுவலாக பில்லு போட்டால் கூட தனித்தனி பில்லு போடுவோம். அப்புறமா கம்ப்யூட்டரில் ஏற்றுனோம்னா கூட அவங்க அப்படி தான் செய்வாங்க. இப்போ அதனால தான் சில கடைகளில் வந்து டேக்ஸே சொல்கிறது இல்லை, அவங்க பாட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறமா என்ன விற்றமோ ஆடிட்டரை வச்சு நான் பில்லு போட்டுக்கிறேன்றாங்க. அது தவறு. மக்களுக்கு தாங்கள் எவ்வளவு வரி செலுத்துகிறோம், இன்னென்ன பொருளில் இவ்வளவு வரி செலுத்துகிறோம்ன்றது தெரிய வேண்டும். அதில் தவறே கிடையாது. டிரான்ஸ்பரன்சின்றது அதுதான். இதுக்கு முன்னால் வரி அதிகமாக செலுத்தி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது குறைவாகி இருக்கிறது. நான் சொல்கிறேன், ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால் நான் வந்து ஒரு பீரோ 9,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த பீரோ ஜிஎஸ்டி வந்த பிறகு 8,000 ரூபாய்க்கு விற்றேன். குறைந்தது. ஏன்னா எக்ஸைஸ்லாம் சேர்த்து வேட்டு சேர்த்து 32% இருந்துச்சு. ஆனால் 18% குறைஞ்சி போச்சு. 14% விலை குறைஞ்சிச்சு. ஃபேக்ட் அதுதான். ஆனால் அதை வந்து நோபடி, ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பில்லு இல்லாத நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு 1000 ரூபாய் குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு, அதுக்கு பிறகு 1000 ரூபாய் பில்லு இல்லாத விற்றுட்டு இருந்தவங்களும் இப்போ பில்லு போட்டு தான் விற்கணுன்ற சூழ்நிலை வந்ததுனால பில்லு போட்டு விற்கிறவங்களும் பில்லு போடாத விற்றவங்களும் ஒரே விலைக்கு வந்துட்டாங்க. ஓகே, கன்சியூமருக்கு வந்து ஆக்சுவலி இட் இஸ் குட். ஓகே, ஜிஎஸ்டினால இன்னும் பிற்காலத்துலேயும் நல்லது தான் நடக்கும்ன்றது என்னுடைய கருத்து. நன்றி சார், உங்களுடைய நன்றி. Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.